கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கேட்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். நீங்கள் எதை கேட்டாலும் அவர் அதை உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நாம் கேட்கிற விதம் ஒன்று இருக்கிறது. நாம் கேட்பது பரலோக தகப்பனிடத்தில். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, நாம் எதை கேட்டாலும் அவர் அதை நமக்கு தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அநேக பேர் அநேக காரியங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கலாம். ஏற்ற துணை எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே போராடி கொண்டிருக்கலாம். ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும், ஒரு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு ஒரு உயர்வு உண்டாக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி மிகுந்த ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறைகள் இருக்குமேயானால், குற்றங்கள் இருக்குமேயானால், அக்கிரமங்கள் இருக்குமேயானால், பாவங்கள் இருக்குமேயானால், ஆண்டவர் நம்முடைய கேட்குதலுக்கு அவர் பதில் கொடுப்பதில்லை. நாம் நம்மளை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நம்முடைய பாவம் நீங்கி பரிசுத்த இருதயத்தோடு கூட தூய்மையான உள்ளத்தோடு கூட அவரிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயம் அதை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார்.